இப்போ திருப்பாவை இந்த மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய திருப்பாவையோட 30ஆம் நாள், அதாவது இறுதி நாள், கடைசி நோன்பு, இந்த பாசுரத்தையும் படிக்க போகிறாங்க. கடைசி பாசுரமும் கூட அதை படிக்க போகிறாங்க. அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல போகிறாங்க. நம்ம கேட்கலாம். படிங்கம்மா. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரும் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓகே, கடைசி பாசுரம், கடைசி பாசுரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். எப்போவுமே கடைசி பாசுரம் எந்த பாடல்களில் இதில் எடுத்தாலும் அதில் இந்த பாடல்களை பாடினா என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லுற பாசுரமாக தான் இருக்கும். இப்போது 29 நாள் தான் பெரும்பாலும் மார்கழியில் வரும். 29 நாளும் அவங்க பாவை நோன்பு பாடி முடிச்சிட்டாங்க. இந்த 30வது பாட்டையும் 29வது நாள்லேயே அவங்க பாடியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு என்ன பலன்கிறது தான் இந்த 30வது நாள் பாசுரம். வங்கக்கடல் கடைந்த அந்த வாசுகி என்ற பாம்பை வைத்து வடவரையை மத்தாக்கி நமக்கு அமிர்தத்தை கடைந்து எடுத்து கொடுத்த அந்த மாதவனை, அந்த கேசவனை பாடி அந்த அமிர்தத்தை எடுத்து கொடுத்தது மூலம் தேவர்களை காத்து அசுரர்களை அழித்து நம்மளுக்கு லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுத்த அந்த பகவானை பாடி இத்தனை நாளும் நம்ம பறை கொண்ட, அதான் அந்த பலன், நம்மளுக்கு எது தேவையோ அதை அவர் கொடுப்பார். அதுதான் பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, நமக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுப்பார். பைங்கமல தன் தெரியல், பட்டர்பிரான் கமலம் போன்ற அந்த கண்களை உடைய பட்டர்பிரான் பொண்ணு கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, சுத்தமான தமிழில் உரைத்த அந்த பாடல்களை பாடினா இது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். நம்ம வேதம் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வாயில் நுழையாத ஸ்லோகங்கள் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு தப்பாக பாடணும்னு அவசியம் இல்லை. இந்த 30 திருப்பாவையும் நம்ம தினமும் பாடிட்டு வந்தாலே நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும், நம்ம பாவங்கள்லாம் அழியும், எல்லா நன்மையும் கிடைக்கும். நம்ம பகவானோட திருவடியை சேர்றதுக்கு இந்த திருப்பாவை ஒன்றே போதும். 30 தினமும் சொல்ல முடியலன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் ஆகாது. வாழ்க்கையில் 5 5 25 கூட்டல் 5 30. அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. ஒவ்வொரு மானிடரும் இதை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாசுரத்தில். அற்புதமான விளக்கம். திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதாவது 30 நாளும் பாசுரங்களை படித்து நம்ம நேயர்களுக்காக காமிச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த பாசுரங்களும் பாசுரங்கான விளக்கமும் நம்ம யூடியூப் சேனலில் எத்தனை பேர் திருப்பாவை படிச்சிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தையும் யார் சொன்னதாக எனக்கு தெரியல. ஆனால் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருளோடு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதன் மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து ஃபாலோவர்ஸுகளும் நீங்கள் அந்த திருப்பாவையை கண்டினியூவாக கேளுங்க, அதில் இருக்க விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கங்க. இந்த திருப்பாவை நோன்பு எதற்கு வைக்கிறோம்ன்றதையும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக எல்லார் வாழ்விலும் இந்த திருப்பாவை படிக்கக்கூடியவர்களும் சரி, கேட்கக்கூடியவர்களுடைய வாழ்விலும்
இறைவன் அருளை புரியட்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் வேண்டும்.